யூஷுவல் மார்னிங் டூர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. குட்டி சார் வந்து ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டான். இந்த குளிர் சீசனுக்கு ஏதாவது ஒன்று சூடாக குடிச்சிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. நிறைய வாட்டி காஃபி, டீ குடித்து கேலரிஸ் ஏற்றிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செம்பருத்தி பூ டீ இந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம் க்ரீன் டீயோடு சேர்த்து அப்படின்றத இன்றைக்கி தான் வந்து போட்டேன். டேஸ்ட் வந்து எதுவும் தெரியல, நல்லா இருந்தது. இந்த வேலையை முடிச்சுட்டு ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது பூஜா ரூமில். இந்த அர்ச்சனைக்கு பண்ணுற இந்த காப்பர் காயின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கருப்பாக இருந்தது. ஒரு 2 சொட்டு லெமன் ஒரு காயின்லேயும் படுற மாதிரி அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பையும் சேர்த்து நல்லா தண்ணியில் தொடச்சி எடுத்து வச்சிட்டோம்னா பளபளன்னு ஆயாச்சு. பூஜை எல்லாமே முடிச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இனிமேல் தான் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து குதிரைவாலி மாவு நேற்று அரைச்சி வச்சிருந்ததில் தான் வந்து தோசை சூப்பராக வந்தது, கிறிஸ்பாக. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே டேக் பண்ணுறேன், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். குட்டி சாருக்கு லஞ்சும் இந்த தோசையும் சட்னியும் தான் கொடுத்தேன். இந்த ரெசிபீஸ் எல்லாமே கூடி சீக்கிரம் 5 days 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்ன்ற விலாகாக வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக பிளேட்டை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.